இதை வேணால் சாப்பிட்டு பார்க்கலாம். அத்திப்பழம் சாக்குன்னு இருக்க இந்த ஸ்ட்ராபெரி. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரூட்ஸ் அப்படி சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். பலாப்பழமும் இருக்குது. இப்போ இந்த பலாப்பழம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. நிஜம் உண்மை என்னென்னா அதுதான். இதோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது. எங்களுக்கு அப்படியே தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. இது எங்களுக்கு நிஜமாகவே இது பிடிக்கல. எங்களுக்கு தான் பிடிக்கலையா, எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அடுத்தது ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் ஆப்பிள், இது கிவின்னு நினைக்கிறேன். இது அடுத்தது பனானா. அவ்வளோதான். இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஃப்ரூட்டும் இதில் இல்லை. இதில் ஒரு வாசனை வருது பாருங்கள். நிஜமாகவே அது எங்களால் தாங்கவே முடியல. ஒரு திகட்டுற மாதிரி ஒன்று. இன்னொன்று அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. வேணா இது ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன். ஸ்ட்ராபெரி அப்படியே கொமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலையானோ தெரியல. இந்த பனானா இது எப்படி இந்த டேஸ்ட் இருக்குன்னு சொன்னோன்னா, கொஞ்சோண்டு அழுகி போயிட்ட ஒரு ஸ்மெல்லு வர மாதிரி இருக்குது. நிஜமாகவே இது கொஞ்சமாக வாங்கி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய வாங்கிடாதீங்க. அந்த ஸ்ட்ராபெரி கொஞ்சம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்குது. இந்த பலாப்பழம் இது ஃபுல்லாக இருக்குது. இது 1/2 கிலோன்னு சொன்னாங்க. இது ஒரு 100 கிராம் கூட இருக்காது. என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ தான். பசங்களுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. இந்த வாசனை வேறு திகட்டுற மாதிரி, ஒரு இனிப்பு கொட்டி வச்சிட்டா ஒரு வாசனை இருக்க மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. காஷ்மீரில் இந்த மாதிரி ஆப்பிள் நார்மலாக வெயிலில் அப்படியே ட்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்கோம் நாங்கள். அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது வேறு டேஸ்ட்டாக இருக்குது. அது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கிரேப்ஸ் இருக்கும் பாருங்கள், சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். இது மொறுமொறுன்னு இருக்குது. பயங்கர இனிப்பாக இருக்குது. இதில் எதனா இனிப்பு கலந்துருக்காங்களா, இல்லை இது இப்படி தான் இனிக்குமானோ எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இதில் நான் எத்தனை மார்க் கொடுப்பேன்னா, 10க்கு ஒரு 3 மார்க் தான் கொடுப்பேன். எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ரொம்ப திகட்டுது. கெட்டுப்போன மாதிரி ஒரு ஸ்மெல்லு வர மாதிரி இருக்குது. அதோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் இதோட ரிவ்யூ. வாங்குறவங்க கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சிலருக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் அதுக்கப்புறமா நிறைய வாங்கி சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே சும்மா 1-2 சாப்பிட வேண்டியது தான் போல். இந்த பனானா வேணால் தெரியல, கொஞ்சம் இந்த நேந்திரம் சிப்ஸே இனிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இதை வேணால் சாப்பிட்டு பார்க்கலாம். சர்க்கரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது பழத்தோட ஸ்வீட்டாக, இதில் இனிப்பு கலந்துருக்காங்களான்ற அளவுக்கு ஒரு இனிப்பு இருக்குது இதில். இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அத்திப்பழம் சாக்குன்னு இருக்க. சத்தமெல்லாம் வரல பாருங்க. நான் நசுக்கி தான் நசுங்குது. இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் ஈச் 500 நிறைய வாங்கி ஏமாந்து போகாதீங்க. கொஞ்சமாக வாங்கி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா.